இனி எல்லாமே சர்ப்ரைஸாக நடக்கும், மீண்டும் ஆட்சியை கொண்டு வருவேன், வெயிட் அண்ட் சி என்று கூறியிருக்கிறார் சசிகலா. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத் விவரிக்க கேட்போம். ஜெகநாத், ஜெயலலிதாவுடைய ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவேன் என்று சூளுரைத்திருக்கிறார் சசிகலா. வெயிட் அண்ட் சி அப்படின்னு வர சொல்லியிருக்காங்க. முழு விவரங்கள் என்ன? வணக்கம். இன்று பசும்பொன் முத்துராமலிங்கர் தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு பார்த்தீங்கன்னால் அனைத்து கட்சியினுடைய தலைவர்கள், குறிப்பாக குடியரசு துணைத் தலைவர் உட்பட முதலமைச்சர் உட்பட அனைவரும் பார்த்தீங்கன்னா பசும்பொன்னில் இருக்கக்கூடிய அந்த முத்துராமலிங்க தேவரின் குரு பூஜையில் பங்கேற்று அவருக்கு மரியாதை செலுத்தினார்கள். இதன் அடிப்படையில் பார்க்கும்போது அதிமுகவை சார்ந்தவர்களும், குறிப்பாக எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பார்த்தீர்களானால் அங்கு பசும்பொன்னுக்கு சென்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு மரியாதை செலுத்தினார். இதனை தொடர்ந்து பார்த்தீர்களானால் OPS வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அப்போதே ஒரு சர்ப்ரைஸ் காத்திருந்தது. குறிப்பாக OPS அவருடன் இணைந்து பார்த்தீர்களானால் முன்னாள் அதிமுக அமைச்சர் செங்கோட்டையனும் அவருடன் இணைந்து ஒரே காரில் பயணிக்க தொடங்கினார்கள். குறிப்பாக மதுரையில் இருந்து அவர்கள் பசும்பொன் வரை பார்த்தீர்களானால் ஒரே காரில் இருவரும் பயணிக்க தொடங்கிய நிலையில பசும்பொன் செல்லும் வழியிலேயே பார்த்தீர்களானால் அமமுகவுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களை வழியில் நிறுத்தி இவர்கள் 3 பேரும் ஒரு சந்திப்பை நிகழ்த்தி இருக்கிறார்கள். மேலும் அந்த 3 பேரும் சந்தித்து முடித்த பின்பு பார்த்தீர்களானால் அதற்கடுத்து அவர்கள் கொடுத்த சர்ப்ரைஸ் என்னவென்று பார்க்கும்போது மூவரும் ஒன்றாக இணைந்து, குறிப்பாக டிடிவி தினகரனும் பன்னீர்செல்வம் அவர்களும் செங்கோட்டையன் அவர்களும் 3 பேரும் ஒன்றாக இணைந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிஞ்சது. இவர்கள் 3 பேரும் ஒன்றாக இன்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு மரியாதை செலுத்தியது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய பேசு பொருளாக என்று பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அவருடன் சேர்ந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக சசிகலா அவர்களும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இருப்பட அவருடைய அந்த இடத்துக்கு சென்று மரியாதை செலுத்தினார்கள். மேலும் அவர்கள் 4 பேரும் அந்த இடத்தில் ஒன்றாக இணைந்து அவர்கள் பேசியதும், அவர்களுக்கு OPS அவர்கள் சசிகலாவுடன் முக்கியமான விஷயங்களை அவர்கள் பகிர்ந்ததும் பார்த்தீங்கன்னால் அனைவரும் பேசு பொருளாக பார்க்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக இவர்கள் 4 பேர் சந்திப்பை குறித்து எதிர்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கேள்விகள் கேட்ட போது இவர்களை பற்றி பல்வேறு கோணத்தில் விமர்சனம் செய்திருந்தார். ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று செங்கோட்டையன் மீது கடுமையாக விமர்சித்திருந்தார். 4 வருடமாக அவர்கள் ஒன்று கூடுவோம் என்று கூறியிருக்கிறார். தற்போது வரை அவர்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமர்சனம் செய்திருந்தார். இதன் அடிப்படையில் தற்போது பார்த்தீர்களானால் சசிகலா அவரிடம் தற்போது செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த செய்தியாளர் சந்திப்பில் சசிகலா அவரிடம் இன்று OPS தினகரன், செங்கோட்டையன் நீங்கள் 4 பேரும் சந்தித்த நிகழ்வு குறித்தும், அது மட்டும் இல்லாமல் செங்கோட்டையன் மீது EPS அவர்கள் நடவடிக்கை எடுப்பேன் என்று கூறிய நிலையில பார்த்தீங்கன்னால் இதை குறிப்பிட்டு அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், யார் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் பரவாயில்லை, ஆனா அதிமுக தொண்டர்கள் அனைவரும் என்னை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று செங்கோட்டையன் என்னை சந்தித்தால் அவர் மீது நடவடிக்கை எடுப்பார் என்றால் அதிமுக தொண்டர்கள் பலர் என்னை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க முடியுமா என்ற கேள்வியை தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சசிகலா அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் இன்று நீங்கள் 4 பேரும் ஒன்றாக கூடியிருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன, இது எப்படி அடுத்த கட்டத்துக்கு போய் சேரும் என்று கேள்விகள் எழுப்பிய போது பார்த்தீங்கன்னா இது சர்ப்ரைஸாக இனி பல சர்ப்ரைஸுகள் இருக்கும். அந்த சர்ப்ரைஸுக்காக நீங்கள் அனைவரும் காத்து கொண்டிருக்க வேண்டும், வெயிட் அண்ட் சி என்று கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மீண்டும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியை மீண்டும் நான் கொண்டு வருவேன் என்று அவர் கூறி பஞ்ச் டயலாக் பேசுவது போல் வெயிட் அண்ட் சி என்று கூறியிருக்கிறார். மேலும் யார் துரோகி என்று அதிமுகவின் அடிமட்ட தொண்டரிடம் போய் கேட்டால் தெரியும் யார் துரோகி என்று அவர்கள் கூறுவார்கள் என்று கூறியிருக்கிறார். மேலும் அதிமுகவை பொறுத்தவரை இது போன்ற பிரச்சனைகளை இது 2வது முறையாக அதிமுக சந்தித்து இருக்கிறது. மீண்டும் அதிமுகவின் பிரச்சனை இயல்பு நிலைக்கு மாறும். அவர் மற்றபடி பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் சுமூகமாக அவர்களுடைய அதிமுக பிரச்சனை முடிவுக்கு வரும் என்ற உத்தரவாதத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார். இன்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு பார்த்தீர்களானால் அதிமுகவில் பல்வேறு திருப்பங்கள் ஏற்பட்டிருந்தாலும் கூட அரசியல் சூழ்நிலையில் இன்றைய அரசியல் சூழ்நிலை பார்த்தீர்களானால் தற்போது சசிகலா அவர்களும் பேசியிருப்பது பேசு பொருளாக மாறி இருக்கிறது. அதிமுகவில் அடுத்த கட்டத்தில் என்னென்ன நடக்கப் போகிறது என்ற கேள்வியை தற்போது அதிமுக தொண்டர்களிடமும் சரி மக்களிடம் சரி இந்த கேள்வியானது எழுப்பப்பட்டிருக்கிறது. தற்போது சசிகலா பேசியிருக்கக்கூடிய இந்த குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சித்து பேசியிருக்கக்கூடிய இந்த வார்த்தையானது தற்போது அதிமுக தொண்டர்கள் மத்தியில்
பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கும் என்றுதான் தெரிகிறது. சர்ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறது, இன்னும் சர்ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறது. வெயிட் அண்ட் சி என்று தற்போது சசிகலா அவர்கள் செய்த சந்திப்பில் கூறியிருக்கிறார். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெகநாத். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.